السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. قال نبينا صلى الله عليه وسلم إن الله ليطلع في ليلة النصف من شعبان فيغفر جميع خلقه إلا لمشرك أو مشاهد. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அல்லாஹ் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாக. அவனது தூதர் அகிலத்தின் அற்படை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்றாக்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு ஷாபான் மாதத்தின் 2வது ஜும்மாவினை நாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில தினங்களில் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் என்று அழைக்கப்படுகிற புனித பராஅத் இரவை நாம் சந்திக்க இருக்கிறோம். அது குறித்து அல்லாஹ்வும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள், நாம் அந்த இரவில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா பயனுள்ள விஷயங்களை சொல்லவும் அதை கேட்கவும் அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களில் அதன் அடிப்படையில் செயல்படவும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நற்பாக்கியத்தை நல்குவானாக. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் ஒரே சரிசமமாக அல்லாஹு தஆலா அமைக்கவில்லை. ஏற்ற தாழ்வுகள் என்பது உலகத்திலே பல விஷயங்களில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு கிடைக்கிற பழங்களை பார்த்தாலும் கூட அந்த பழங்களில் எல்லா பழங்களும் ஒரே குவாலிட்டியாக இருப்பதில்லை. அதிலே பெஸ்ட் குவாலிட்டி என்று தரமானவைகள் இருக்கத்தான் செய்கிறது. அது அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிற அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் வாங்குகிற எந்த பொருட்களாக இருந்தாலும் கூட எல்லா பொருட்களிலும் முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் என்கிற அமைப்பில் தான் பொருட்களும் நமக்கு கிடைப்பதை பார்க்க முடிகிறது. ஆக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே ஒரே சரிசமமாக அல்லாஹ் வைக்கவில்லை. உயர்வு தாழ்வு என்பது இருக்கத்தான் செய்கிறது. மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த நபிமார்கள் எல்லோரும் ஒரே அந்தஸ்தில் உள்ளவர்கள் அல்ல. அவர்களில் சிலரை விட அல்லாஹு தஆலா உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறார். தில்கர் ருசுல் ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், இந்த ரசூல்மார்கள் இவர்களில் சிலரை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லமல்லாஹ். அவர்களில்
அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசியவர்கள் இருக்கிறார்கள். வரஃபா பாதஹும் தரஜாத், அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறார். வாத்தைனா ஈஸா இப்னு மரியமல் பையினாத், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவை தந்தான் என்று இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்த ரசூல்மார்கள், நபிமார்கள், அவர்களிலும் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த ரசூல்மார்களில் எல்லாம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த விஷயம்தான். அதே போல அல்லாஹ் தஆலா அவனை வழிபடுவதற்காக இந்த உலகத்தில் ஆலயங்களை அமைக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறார். பள்ளிவாசல்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் சரி, எத்தனையோ சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் சரி, அவைகளிலெல்லாம் அஃதலுல் பிகாஇ இலல்லாஹி மசாஜிதுஹா, அந்த எல்லா இடங்களையும் விட அல்லாஹ்வின் பள்ளிவாசல்கள் தான் சிறப்புக்குரியது. ஒருவன் பல கோடி கொடுத்து கட்டடம் கட்டியிருக்கலாம், அவனுடைய வீடு பார்ப்பதற்கு ரசிக்கும்படி இருக்கலாம், பலருடைய கண்ணை கவருகிற விதத்திலே அது இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் பள்ளிவாசல் அது கூரையில் வேயப்பட்டிருந்தாலும் கூட அந்த வீட்டை விட அவனின் வீடு சிறந்தது. இடங்களெல்லாம் சிறந்த இடம் பள்ளிவாசல்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பள்ளிவாசல்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களும் ஒரே அந்தஸ்தை பெற்றாலும் கூட அல்லாஹ் அதிலிருந்து விதிவிலக்காக சிறப்பான அந்தஸ்து பெற்றதாக காபத்துல்லாவை ஆக்கி வைத்திருக்கிறார். இன்ன அவ்வள பைத்தி ஊதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கம் வ முதல்லில் ஆலமீன், அல்லாஹ்வை வழிபடுவதற்காக இந்த உலகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் காபா, அது சிறப்பான அந்தஸ்தை பெற்றதாக இருக்கிறது. இந்த பள்ளிவாசலும் அல்லாஹ்வின் வீடுதான், அந்த காபத்துல்லாவும் அல்லாஹ்வின் வீடுதான். ஆனால் அங்கே தொழுதால் 1க்கு 1,00,000 நன்மை, இங்கே 1க்கு 1 தான் நன்மை. ஆக பள்ளிவாசல்களிலும் சிறப்பானவைகள் என்று அல்லாஹ் தஆலா சிலவற்றை பிரித்து வைத்திருக்கிறார். அதே போல மாதங்கள் 12 தான். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், மாதங்களின் எண்ணிக்கை வானம் பூமியை படைத்த நாளில் இருந்து 12 தான். அதே 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதம் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அது துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், புனிதமிகு ரஜப் மாதம். இப்படி 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்களாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ் தஆலா அந்த எல்லா மாதங்களையும் விடவும் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், குர்ஆன் இறக்கப்பட்ட ரமலான் மாதம் சங்கைக்குரிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாதங்கள் எல்லாம் சிறந்த மாதமாக அது இருக்கிறது. ஆக எல்லா மாதங்களும் அல்லாஹ் படைத்ததுதான். ஆனால் அதிலே சிறப்பு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா சிலரை விடவும் சிலவற்றுக்கு அல்லாஹ் தருகிறார். இரவுகள் இருக்கிறது, எத்தனையோ இரவுகள். ஆனால் அந்த இரவுகளில் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் போன்ற குர்ஆன் இறக்கப்பட்ட இரவுக்கு சிறப்பு அந்தஸ்தை தருகிறார். அந்த வரிசையில் தான் நாம் எதிர்வருகிற செவ்வாய் இரவு சந்திக்க இருக்கிற புனிதமிகு பராத் இரவு. அது எல்லா இரவுகளையும் போல அல்ல. அது குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் சிறப்புப்படுத்தி கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இந்த இரவில், ஒரு இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் இரவிலே நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்கே பரக்கத் பொருந்திய இரவிலே இந்த குர்ஆனை நாம்
சொல்கிறார். இந்த பரக்கத் பொருந்திய இரவு என்பதற்கு திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் இதுவும் லைலத்துல் கத்ரை பற்றித்தான் குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற திருக்குர்ஆன் விரிவுரை சொல்வதில் தேர்ச்சி பெற்ற பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இந்த இடத்தில் ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவாகிய பராத் இரவை குறித்து சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு விளக்கம் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை தன்னிடத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக லவ்ஹுல் மஹ்பூஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பலகையில் அல்லாஹ் ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவில் இறக்கி வைத்து விட்டான். அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சன்னமாக திருக்குர்ஆன் முதலில் லைலத்துல் கத்ர் இரவிலே இறங்க துவங்கியது என்று சொல்வார்கள். ஆக இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்பூஸ் என்ற பலகையில் ஒட்டுமொத்தமாக பதித்த நாளாக நாம் சந்திக்க இருக்கிற புனிதமிகு பராத் இரவு இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், பலக்னா அன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபீ 5 லயாலின், 5 இரவுகளில் அல்லாஹ் துஆக்களை ஒப்புக்கொள்ளுகிறான். லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவு, அதாவது வியாழன் இரவு என்று நாம் சொல்கிறோமே, அந்த இரவின் கேட்கப்படுகிற துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதே போல 2 ஈது பெருநாட்களின் இரவுகளில் கேட்கப்படுகிற துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதேபோல் ரஜபு மாதத்தின் முதல் நாள் இரவு கேட்கப்படுகிற துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதே போல வனிஸ்பி ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவில் கேட்கப்படுகிற துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆக இந்த 5 இரவுகள் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற இரவாக இருக்கிறது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அதிலே நாம் சந்திக்க இருக்கிற பராத் இரவும் ஒன்றாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு குறித்து சொல்கிற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவு வந்துவிட்டால், ஃபகூமு லைலஹா, அன்றைய இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள். வசூமு யௌமஹா, அன்றைய பகலில் நோன்பு வையுங்கள். ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸ், அல்லாஹ் சூரியன் மறைகிற நேரத்தில் அன்றைய நாளில் இலா ஸமாஇ துன்யா, முதல் வானுக்கு இறங்கி வருகிறான். ஃபயகூலு, அவன் கேட்கிறான், அலா மின் முஸ்தக்ஃபிரின், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா? ஃபஅக்ஃபிரு லஹு, அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறேன். அலா முஸ்தர்ஸிகின், என்னிடத்திலே பொருளாதாரத்திலே விஸ்தீர்ணத்தை வேண்டுவர்கள் இருக்கிறார்களா? ஃபஅர்ஸுகுஹு, அவர்களுக்கு நான் அதை வழங்குகிறேன். அலா முப்தலன், சோதனை கஷ்டங்களில் ஆட்பட்டு அதிலிருந்து நீங்க வேண்டும், நோய் நீங்க வேண்டும் என்று வேண்டுவர்கள் இருக்கிறார்களா? ஃபஉஆஃபிஹி, அவர்களுக்கு நான் அதை வழங்குகிறேன். அலா கதா அலா கதா, இவ்வாறே அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஹத்தா யத்ரு அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகிற வரையிலேயும் ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவு, நாம் பராத் இரவு என்று சொல்கிற அந்த இரவில் அல்லாஹ் முதல் வானில் இறங்கி வந்து, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா? கொடுக்கிறேன். என்னிடத்திலே பொருளாதாரத்திலே விஸ்தீர்ணத்தை வேண்டுவர்கள் இருக்கிறார்களா? கேட்டால் கொடுக்கிறேன். கஷ்டங்கள் துன்பங்களில் அகப்பட்டு அதிலிருந்து நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? அவர்களுக்கு நான் அதை நீக்குகிறேன். இது அல்லாஹ் தஆலா மக்ரிபிலிருந்து ஃபஜ்ர் வரையிலையும் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி இப்னு மாஜா என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் காலாகாலமாக வழி வழியாக அல்லாஹ் இறங்கி வருகிற அந்த நேரத்தில், மக்ரிப் நேரத்தில் தான் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி வருகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கை வைக்க துவங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் 3 யாசீன்கள் ஓதி துஆ
பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே பொதுவாக துஆ கேட்டாலும் போதும், ஆனால் ஒரு யாசீன் என்கிற அந்த உயர்தரமான சூறாவை ஓதி கல்புல் குர்ஆன், குர்ஆனின் இருதயம் என்று சொல்லப்படுகிற அந்த யாசீன் சூறாவை ஓதி துஆ கேட்கிற போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறார். லஹாக் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, இன்னலி குல்லி ஷைஇன் கல்பா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது. வ இன்ன கல்பல் குர்ஆனி யாசீன், யாசீனுடைய குர்ஆனுடைய இருதயம் யாசீனாக இருக்கிறது. வமன் கரஆ ஃபீ லைலத்தின், யார் அதை இரவில் ஓதுகிறாரோ, வஅதா யுஸ்ருத்தில் கல்லைலா, அன்றைய இரவின் காரியங்கள் அவருக்கு லேசாக்கப்படுகிறது. வமன் கரஆஹா ஃபீ யௌமின், யார் பகலிலே அந்த யாசீன் சூராவை ஓதுகிறாரோ, வஅதா யுஸ்ருத்தில் கல்யௌம், அன்றைய பகல் நாளினுடைய காரியங்கள் அவனுக்கு லேசாக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ இன்ன அஹ்லல் ஜன்னதி யுர்ஃபஅ அன்ஹுல் குர்ஆன், சொர்க்கவாசிகளிடத்திலிருந்து குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும். சொர்க்கம் என்பது அமல் செய்கிற இடம் அல்ல, அங்கே எந்த விதமான அமல்களும் இல்லை, அந்த அமல்களுக்கான கூலி வழங்கப்படுகிற இடம் தான் சொர்க்கம். அதனால் அங்கே சொர்க்கவாசிகளிடத்திலிருந்து குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும். அங்கே குர்ஆன் ஓதுகிற வேலை எல்லாம் இல்லை. ஆனாலும் ஃபலா யக்ரஊன ஷைஅன் இல்லா தாஹா வ யாசீன், நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், சொர்க்கவாசிகள் நாளை மறுமையிலே அவர்கள் யாசீன் சூராவையும் தாஹா சூராவையும் ஓதுவார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார். அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் முதலாம் வானில் இறங்கி வருகிற அந்த நாளில், அதுவும் அந்த நேரத்திலேயே நாம் இடத்திலே கோரிக்கை வைக்க துவங்க வேண்டும். அப்படி கோரிக்கையும் வெறுமனே துவாவாக இல்லாமல் யாசீன் ஓதி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும் என்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நாம் அந்த பள்ளியில் ஓதப்படுகிற அந்த யாசீனிலே கலந்து கொள்ள வேண்டும். அதுவும் 3 முக்கியமான நோக்கங்களை முன்வைத்து 3 யாசீன்கள் ஓதப்படுகிறது. ஆக முதலில் நாம் பராத்திலே செய்ய வேண்டிய செய்தி, மக்ரிபிலிருந்தே அமலில் ஈடுபட துவங்கி விட வேண்டும். மக்ரிபில் முதலாக நாம் யாசீன் ஓதி துஆ ஓதுதல், இந்த செயலை நாம் செய்கிறோம். அடுத்ததாக அன்றைய நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நீங்கள் ஃபகூமு லைலஹா என்று சொன்னார்கள், அன்றைய இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இரவு வணக்கம் பிரதானமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது, அது சிறப்பான ஒன்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நல்லோர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, அவர்களுடைய படுக்கையிலிருந்து அவர்கள் எழுந்து விடுவார்கள், அவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து விடுவார்கள், அவருடைய விலாக்கள் படுக்கையிலே சாயாது, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பயத்தோடும் நன்மையை எதிர்பார்த்தும் துஆ செய்வார்கள் இரவிலே என்று அல்லாஹ் சொல்கிறார். இரவு என்பது அல்லாஹ் சொல்கிற போது ஃபல்யௌம நௌமக்கும் சுபாத்தா, இரவு என்பது இருக்கிறதே அது தூக்கத்திற்கான நேரம். அந்த தூக்கம் ஆரோக்கியமானது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனாலும் கூட இரவு வணக்கம் சில நேரங்களில் நாம் செய்தாக வேண்டும். இரவு வணக்கம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அய்யுன்னாஸ், மனிதர்களே, அஃஷுஸ் ஸலாம், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாமை பரப்புங்கள். வாத்இமுத் தஆம், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுங்கள். வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற போது நீங்கள் தொழுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்திலே நுழையலாம் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 காரியம், சலாத்தை பரப்புதல், அடுத்து உணவளித்தல், இரவு வணக்கம், நாம் சொர்க்கத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. தூக்கம் ஆரோக்கியமானதுதான். 2 காரியங்களுக்காக தூக்கத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அரட்டை அடிப்பதற்கல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வெறுத்திருக்கிறார்கள், அதாவது இஷா தொழுகாமல் தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால் பேசுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வெறுத்திருக்கிறார்கள்.
ஆனால் நாம் இன்றைக்கு தூங்குவதே 12-1 மணி என்று ஆகிவிட்டது. ஆனால் பயனுள்ள காரியங்கள் எதையாவது செய்கிறோமா? நாம் ரீல்ஸ் பார்ப்பதிலேயும் வேறு வேலைகளிலும் எந்த விதமான நன்மையும் தராத காரியங்களிலும் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இஷா தொழுது விட்டோமா, தூங்கிவிட வேண்டும். அல்லது நல்ல காரியங்கள் செய்யறது. 2 காரியத்திற்காக தூக்கத்தை விட அனுமதி. ஒன்று வணக்கத்திற்காக, இன்னொன்று மனைவியோடு பேசுவதற்காக. இந்த 2 காரியத்திற்காக மாத்திரம்தான் தூக்கத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. நண்பர்களோடு அரட்டை அடிப்பதற்கல்ல, செல்லிலே நேரத்தை மூழ்கடிப்பதற்கல்ல. நாம் தூக்கத்தை விட வேண்டுமானால் அது ஒன்று இபாதத்தாக இருக்க வேண்டும், அல்லது மனைவியோடு பேசுவதாக இருக்க வேண்டும். 2க்காகத்தான் தூக்கத்தை விட அனுமதி. பல இரவுகள், பல ஊர்களில் இந்த பராத் இரவிலே நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரத்திலே பராத்திலே விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விழித்திருப்பார்கள். ஆனால் இபாதத்திலே இருக்க மாட்டார்கள். கடை வீதிகளிலே சுற்றி கொண்டிருப்பார்கள். வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். நடுரோட்டிலே உட்கார்ந்து கேரம் போர்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். நடுரோட்டிலே உட்கார்ந்து அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பார்கள். நாங்க பராத்திரோட விழித்திருக்கிறோங்கிற பெயரால் இது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருமா? யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி விழித்திருப்பதை விட தூக்கமே மேல். அப்படிப்பட்ட அரட்டைகளை விட குரட்டை இருப்பதே மேல். தூங்கிறது நல்லது. அந்த நாள்ல விழித்திருந்தால் அது நல்ல காரியத்திற்காக செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். நல்லோர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது அவர்கள் சஹர் நேரத்திலே, தஹஜ்ஜத் நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். எனவே முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், மக்ரிப் தொழுதவுடன் அல்லாஹ்விடத்திலே யாசின் ஓதி துஆவை கேட்கிறோம், அது ஒன்று. அடுத்ததாக அன்றைய இரவிலே விழித்திருந்து நல்ல வணக்கங்களிலே செயல்பட வேண்டும். நல்வணக்கம் செய்வதால் ஒன்று சொர்க்கம் கிடைக்கிறது என்று பார்த்தோம். இரண்டாவது அல்லாஹ் அவன் தந்த அருளுக்காக நன்றி செலுத்துவது இருக்கிறது இரவு வணக்கத்தின் மூலமாக. ஆயிஷா நாயகி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் நின்று வணங்கி வணங்கி அவருடைய கால்கள் எல்லாம் வீங்கி போயிருக்கும். அப்போது ஆயிஷா நாயகி பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், லிம தஸ்னஉ ஹாதா யா ரசூலல்லாஹ் வகத் குஃபிர லக மா தகத்தம் மின் நம்பிக வ மா தஅkhர். நாயகமே, இவ்வளவு சிரமம் எடுக்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது? உங்களுடைய முன் பாவங்களும் பின் பாவங்களும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாவமே கிடையாது, பாவம் மன்னிக்கப்பட்டவராயிற்ற நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டுமா? கால்கள் எல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு நீங்கள் வணங்க வேண்டுமா என்று ஆயிஷா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அஃபலா கூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியாராக ஆக வேண்டாமா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, பாவமே செய்யாத நாயகமே கால் வீங்க வணங்கி இருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இந்த மாதிரியான இரவுகளில் நாம் இரவு வணக்கத்தை அவசியமாக கடைபிடித்துக் கொள்வது நமக்கு மிகச் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. நாம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவோ நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த இரவு வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும். இரவு வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முடியும். அம்ர் இப்னு அம்பஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஒரு அடியான் அல்லாஹ்வை நடுநிசி நேரத்திலே மிக நெருங்கி இருக்கிறார். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நினைத்து அவனை வழிபட்டுக் கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இரவு வணக்கம் சொர்க்கத்தை பெற்று தரும், நமக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்திற்கு நன்றியாக அமையும். அடுத்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு அமலாகவும் அந்த இரவு வணக்கம் இருக்கிறது. அடுத்து நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான காரணியாகவும் இரவு வணக்கம் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் முதலாம் வானிலே இறங்கி வருகிறார். எப்போது? இரவின் மூன்றாவது பகுதியிலே.
இரவு மூன்றா பிரித்து மூன்றாவது, அதாவது தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், முதலாம் வானத்திற்கு இறங்கி வருகிறான். வந்து ஃபயகூலு மன் யதுஊனி ஃபஸ்தஜீபு லஹு, யார் இடத்தில் துஆ செய்கிறார்களோ அவருடைய துஆவை ஒப்புக்கொள்கிறேன். மை யஸ்அலுனி ஃபஅூதிஹி, யார் இடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு, யார் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரவின் அந்த தஹஜ்ஜுத் நேரத்திலே, நடுநிசி நேரத்திலே முதல் வானில் இறங்கி வந்து அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கிறார். யார் இடத்துல கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறேன், யார் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன், யார் இடத்திலே துஆ செய்கிறார்களுடைய துஆவை ஒப்புக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. நடுநிசி நேரம் பராத்திர விட விசேஷமாக அல்லாஹ் மகரிப் நேரத்திலே இறங்கி வந்து விடுகிறார். அதனால் அன்றைய மகரிபிலிருந்து அன்றைய இரவு முழுவதையுமே நாம் வழிபாட்டிலே செலவு செய்ய வேண்டும். ஆக முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, இரவு வணக்கத்தில் ஈடுபடுவது. இந்த இரவின் முக்கிய அம்சம் என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஃபீஹா யுஃப்ரகுல்லு அம்ரின் ஹக்கீம், இன்றைய நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொரு விஷயம் முடிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் ஒரு மனிதனை படைக்கிற போது அவன் எப்படி இருப்பான் என்பதை அவனுடைய உயிர் குழந்தையாக கர்ப்பத்திலே உருவாகி அது குழந்தையாக உருவாகி வருகிற போதே அல்லாஹ் முடிவு செய்து விடுகிறான். அவனுக்கு ஆயுள் எவ்வளவு, அவன் எவ்வளவு சம்பாதிப்பான், எல்லாம் 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 முடிவு செய்யப்பட்டு விடுகிறது. ஆனால் வருஷத்தில் ஒரு முறை சில திருத்தங்களை அல்லாஹ் செய்கிறான். தான் இந்த மாதம் குறித்து சொன்ன போது மக்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில இருக்கிற ஷாபான் மாதம் குறித்து பொதுமோக்காக இருக்கிறார்கள், கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இந்த ஷாபான்ல அதிகம் நோன்பு வைப்பார்களாம். ஆயிஷா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போது, இல்ல ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், ஏன் நாயகமே மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களே என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில இருக்கிற ஒரு மாதம் ஷாபான் மாதம், அதிலே மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள். அப்ப என்னுடைய அமல் உயர்த்தப்படுகிற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நான் சொன்னார்கள் என்கிற செய்தி ஹதீஸில் இருக்கிறது. ஆக அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் நேரமும் அஸ்ர் நேரமும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் அமல்களை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். அதே போல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாரத்தில் 2 நாள் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதே போல வருடத்தில் ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் அமல் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த நாள் தான் பராத் இரவு. அதனால் தான் ஆயிஷா சொன்னார்கள், அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற அந்த சமயத்திலே நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் பட்ஜெட் தாக்கல் செய்கிற இரவாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ட்ரெயின் ஒரு சார்ட் இருக்கும். இந்த ட்ரெயின் 9:30 மணிக்கு தான் வரும், 10 மணிக்கு தான் வரும் ஒரு சார்ட் இருக்கும். அது சேரன் எக்ஸ்பிரஸ் உதாரணமாக ஈரோட்டிலிருந்து 10 மணிக்கு கிளம்பி சென்னை சென்றடையும் என்ற அந்த டைம் முதல்ல இருக்கும். ஆனால் அரை மணி நேரம் தாமதமாக அந்த ட்ரெயின் வரும்னு சொல்லி பின்ன ஒரு சார்ட் வரும், பின்ன ஒரு அறிவிப்பு வரும். அதுபோலத்தான் அல்லாஹு தஆலா முதலில் எல்லாவற்றையும் முடிவு செய்து விட்டாலும் கூட வருடத்தில் ஒரு முறை சில மாற்றங்களை செய்கிறார். உதாரணமாக ஒருவன் 60 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால், இல்லை இவனுடைய ஆயுளை கூட்டலாம், ஒரு 2 வருடம் கூட்டலாம் என்று அல்லாஹ் கூட்டுவதும், இவனுடைய பொருளாதாரம் இவ்வளவுதான் என்று முடிவு செய்திருக்கிற போது இல்லை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று மாற்றத்தை ஏற்படுத்துவதும் இந்த நாளாக இருக்கிறது. அது பராத் இரவு. தும்மல், கொட்டாவி, ஏப்பம், விக்கல் எல்லாம் அல்லாஹ் நாட்டப்படிதான் நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹு தஆலா ஒரு திருத்தத்தை செய்கிறார். ஆயுளை குறைக்கவும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம். இன்னும் அல்லாஹ் நம்முடைய முன்னால் இருக்கிற போது
அவன் முன்னால் நாம் அமர்ந்து கேட்டோம் என்றால் அல்லாஹ் இரக்கப்படுவான். எனவே அந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வீணானதாக அந்த இரவை ஆக்கிவிடக்கூடாது. ஒருத்தன் கணத்துல உட்கார்ந்து இருந்தான், திடீர்னு உள்ள விழுந்துட்டான். என்னை காப்பாத்துங்கன்னு கத்தனான். உடனே எல்லாரும் அவனை தூக்கி கிணத்துலேருந்து தூக்கி உட்கார வச்சுட்டாங்க, காப்பாத்து. ஒரு டம்ளர் பாலை கொடுக்குறாங்க அவனுக்கு. அதை குடிச்சோம்னா ஒருத்தன் கேட்டான், எப்படிதான் நீ கிணத்துல விழுந்தேன்னு. இப்படித்தான்னா விழுந்துட்டான் திரும்ப கிணத்துக்குள்ள. அப்புறம் அவனோட குணத்தை எடுக்க முடிஞ்சிச்சு, அவன் உயிர் போயிடுச்சு. இப்போ அல்லாஹ் அவனுக்கு அந்த ஒரு பால் டம்ளர் குடிக்கணும்னு ரிஸ்க்கு முடிவு செஞ்சிருக்கிறான். அதை குடிச்சா அவனுடைய உயிர் போயிடுச்சு. அல்லாஹ் என்ன முடிவு செய்கிறானோ அது ஒரு பருக்கையாக இருந்தாலும் அது நம் வாய்க்குள் போயே தான் ஆகும். இந்த விதி என்கிற விஷயத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு நோயாளி தன்னுடைய நண்பரை சந்திக்கிறதுக்காக அலி ரலியல்லாஹு போறாங்க. குதிரையில போனாங்க. அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று குதிரையை கட்டுறதுக்கு எந்த இடமும் இல்லை. அதனால பாக்குறாங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட என்னுடைய குதிரையை நீங்க பாத்துக்குங்க, நான் போய் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்ட்டு போனாங்க அலி ரலியல்லாஹு உள்ள போனோம்னா அவன் என்ன பண்ணான், அந்த குதிரையினுடைய கடிவாளம் அந்த வளையமெல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான். குதிரையை விட்டுட்டு அவன் ஓடிட்டான். அலி ரலியல்லாஹு பார்க்கிறாங்க, குதிரை மட்டும்தான் இருக்கு, அந்த கடிவாளம் எல்லாம் இல்லை. என்னடா கடிவாளம் எல்லாம் எப்படி குதிரையை ஓட்டுறது? இன்னொருத்த கூப்பிட்டாங்க, நீ போய் சந்தையில போய் கடிவாளத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவர் 2 திருகத்துக்கு கடிவாளத்தை வாங்கிட்டு வந்துட்டார். பார்த்தா அலி ரலியல்லாஹு எந்த கடிவாளத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ அதே கடிவாளம் வாங்கிட்டு வந்துட்டார் 2 திருகத்துக்கு. இப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இந்த குதிரையை பார்த்துட்டு இருந்தால அவனுக்கு ஒரு 2 திருகம் கொடுக்கலான்னு நினைச்சிருந்தேன். அவன் எங்கிட்ட நேரடியா வாங்கியிருந்தானா அந்த 2 திருகம் அவனுக்கு ஹலாலா போயிடும். ஆனா அவன் அதை போய் அங்க சந்தையில வித்து அதையே எனக்கு திரும்ப என் கையில வந்துருச்சு. அது ஹராமா அவன் தேர்ந்தெடுத்துட்டான். 2 திருகம் அவனுக்கு கிடைக்கணுங்கிறது எல்லாம் முடிவு செஞ்சுட்டான். ஆனா அது ஹலாலா ஹராமாங்கிறத முடிவு செய்யறது அவனுடைய கையில இருக்கு. அவன் என்கிட்ட நியாயமா கொடுத்திருந்தானா 2 திருகத்தை ஹலாலா அவன் சம்பாதிச்சிருப்பான். இப்ப அந்த வருமானம் அவனுக்கு ஹராம் ஆயிடுச்சு. இதுதான் விதிங்கிறது. அல்லாஹ் 2 திருகம் அவனுக்கு கிடைக்கணுங்கிறது முடிவு செஞ்சிருக்கிறான். ஹலாலா ஹராமா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது நம்முடைய கையில இருக்கு. மரியாதைக்குள்ள அப்போ நம்முடைய செயல்பாடுகள் முடிவு செய்யப்படுகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதனால நாம் அந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய அதிகம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இரவில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ லா யத்லஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு ஜமீஅ ஹல்கிஹி. அல்லாஹ் தஆலா ஷஅபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவிலே முதல் வானில் வருகிறான், அனைத்து படைப்புகளையும் மன்னிக்கிறான். இல்லா லி முஷ்ரிக்கின் அவ் முஷாஹிரின். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா எல்லாரையும் மன்னிக்கிறான், அவனுக்கு இணை வைப்பவனையும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பவனையும் தவிர. உறவை துண்டித்தல், பிறரோடு சண்டை போடுதல், இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவமான காரியம். இன்றைக்கு சர்வசாதாரணமாக கோபித்துக் கொண்டு உன் தீதாரே ஆகாது என்றெல்லாம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிற இரவில் கூட மன்னிப்பை பெறாத நசீப் யாருக்குன்னா சண்டை போட்டு இருக்கிறவனுக்கும் இணை வைக்கிறவனுக்கும். சில ஹதீஸ்கள்ல வேற வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். நிரந்தர குடிகாரன், இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கப்படுவதில்லை என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த இரவிலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாயகம் சொன்னதாக இன்னொரு செய்தி, நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா முதல் வானிலே இந்த ஷஅபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவில் இறங்கி வருகிறான். ஃபயக்ஃபிரு லி அக்ஸர மின் அததி ஷஅரி கனமி கல்பின். கல்பு கூட்டத்தார்களுடைய ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள்,
அந்த கல்பு கூட்டத்தார்கள் வைத்திருக்கிற ஆடுகள் மட்டும் அதிகமான ரோமங்கள் உடையதாக இருக்கும். அதைவிடவும் அதிகமான மக்களை அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அழுது விட்டால் அவன் இறங்கி விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஐனானி லா தமஸ்ஸுஹுமன் நார், 2 கண்களை நரகம் தொடாது. ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுத கண். வஐனுன் பாத்தத் தஹருஸு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்காக விழித்திருந்த கண். இந்த 2 கண்களையும் நரகம் தொடவே தொடாது. இந்த செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் அழுது நாம் துஆ செய்ய பயன்படுத்த வேண்டிய இரவாக இந்த இரவு இருக்கிறது. ஆக முதலாவது அல்லாஹ்விடத்தில் மகரிபிலிருந்தே நாம் துஆவிலே ஈடுபட வேண்டும், இரவு வணக்கத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும். அடுத்ததாக இந்த இரவில் விசேஷமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் ஜியாரத், கபர் ஜியாரத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் கபர் ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நம்ம முன்னாடி போயிட்டாங்க, நம்மளும் போகிறோம் என்கிற, நாமும் மறு உலகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்தக்கூடியதாக கபர் ஜியாரத் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு பிரார்த்தனையை சொல்வான், ரப்பனா ஃபிர் லனா வ லி இஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான். இறைவா எங்களை மன்னிப்பாயாக, ஈமானிலே எங்களை முந்தியவர்களை மன்னிப்பாயாக. இப்ப நம்மை விட்டு மரணித்தவர்களுக்காக துஆ செய்வது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த கபர் ஜியாரத் என்பது நமக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவில் விசேஷமாக செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஆயிஷா நாயகி தன்னோடு படுத்திருந்த பெருமானாரை காணோம் என்று துலாவுகிறார்கள். அப்போது பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜன்னத்துல் பக்கி என்கிற கபரிஸ்தானிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா நாயகி நைசா ஆயிஷா நாயகி திரும்பி வந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆயிஷா நாயகி தன்னை சந்தேகப்பட்டு வந்து பார்த்து விட்டு வந்தார் என்பதை கண்டுபிடித்து விட்டு, என்ன அல்லாஹ் ரசூல் உனக்கு துரோகம் செய்து விடுவார்கள் என்று நினைத்து விட்டாயா என்று கேட்டபோது, இல்லை நாயகமே, நீங்கள் வேறு மனைவிமார்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டீர்களோ என்று நான் நினைத்தேன் என்று ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதற்கு பின்னால் சொன்னார்கள், இந்த இரவு எந்த இரவு என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்போதுதான் அல்லாஹு தஆலா கல்பு கூட்டத்தார்களுடைய ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவர்களை இந்த இரவிலே மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவில், குறிப்பாக பராத் இரவில் அவர்கள் கபர் ஜியாரத் மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்கே கபர் ஜியாரத்திற்கு சென்றால் நாம் இந்த துஆவை ஓத வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. அதாவது, மன்னரை வாசிகளே, நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள், உங்களை பின்னால் நாங்களும் வந்து சந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கும் எமக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கிறோம் என்கிற துஆவை கபர் ஜியாரத்துக்கு சென்றால் ஓத வேண்டும். இது கபர் ஜியாரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே விசேஷமாக செய்திருக்கிறார்கள். அதை ஒட்டித்தான் பராத் இரவிலே கபர் ஜியாரத் என்கிற அமல் இருக்கிறது. நாம் நடந்து சென்றால் நல்லது, வாகனத்தில் சென்றாலும் பரவாயில்லை. அடுத்து இந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு நின்று வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு, வசுமு நஹாரஹா, நீங்கள் பகலில் நோற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக மாதத்தில் 3 நோன்புகள், பிறை 13, 14, 15, இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விடாமல் கடைபிடித்திருக்கிறார்கள். அப்படி நோன்பு வைக்க வேண்டுமானால் இந்த ஷாபானிலே அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நோன்பு நோற்றிருக்கிறார்கள். நாம் நோன்பு வைக்க வேண்டுமானால் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்கள் நோன்பு நோற்பது சிறப்பானது. ஏனென்றால் ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படுகிற அந்த பிறை 13, 14, 15 இதில் அடங்கி விடுகிறது. அப்படி இல்லாவிட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விசேஷமாக இந்த நாளுக்காக நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொன்னதால் செவ்வாய் இரவு சகர் செய்து நாம் பகலில் ஒரு நாள் நோன்பு நோக்க வேண்டும். ஆக மரியாதைக்குள்ள வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு புனித பராத் இரவு
அன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 யாசீன் ஓதப்படும். இஷா தொழுகை 10 மணிக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து பயான் மற்றும் திக்ர் மஜ்லிஸ், துஆ, கபர் ஜியாரத் ஆகிய நிகழ்வுகள் முறையே நடைபெற இருக்கிறது. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கெடுத்து அந்த இரவை இறைவனுக்கு பொருத்தமுள்ள பாக்கியமான இரவாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த இரவின் மூலமாக என்னென்ன பாக்கியங்களை அல்லாஹ் அருள நினைக்கிறானோ அந்த அனைத்து அருள்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.